சார், இந்த கேள்வி வந்து 3 பேருக்குமே. இப்போ டைரக்டர் வந்து விஷுவல் ஒண்ணு கேட்குறாரு. இந்த படத்தோட டோன் இப்படி தான் இருக்கும்ன்ட்டு டிஓபி கிட்ட ஒண்ணு கேட்பாரு. ஸோ இதோட ப்ரொடக்ஷன் டிசைன் இப்படி தான் இருக்கணும்ன்ட்டு ப்ரொடக்ஷன் டிசைனர் கிட்ட கேட்பாரு. ஸோ இந்த ஏஜ் கேட்டகரிக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் இருக்கணும், இந்த கலர் டோனுக்காக இப்படி தான் டிசைன் பண்ணணுன்றது கேட்பாரு காஸ்டியூமர் கிட்ட. ஸோ இதுக்காக நீங்க எப்படி ஒர்க் பண்ணுவீங்க? ஸோ அந்த கேரக்டர்ஸ்க்காக ஒரு ட்ரெஸ் எப்படி கொடுப்பீங்க? அந்த கேரக்டர்ஸோட வேர்ல்டுக்காக ப்ரொடக்ஷன் எப்படி பண்ணுவீங்க? அந்த வீடாக இருக்கட்டும், அந்த கேரக்டர் பாஸ்ட்டை காட்டினதாக இருக்கட்டும், இப்போ ப்ரெசண்ட்டாக காட்டுறதா இருக்கட்டும். அண்ட் லைட்டு வந்து நைட்டில் வந்து அந்த டோன் வந்து ஆரஞ்சிஷாக இருக்கும் போது பகலில் நமக்கு அதே டோனில் கண்டினியூ ஆகிற மாதிரி எப்படி பண்ணுவீங்க? ஸோ டேரக்டரோட விஷுவலுக்கு எப்படி அடாப்ட் ஆவீங்க? ப்ரொடக்ஷன் டிசைன் இல்லை கலர் டோன் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறது கதையோட மூடு ஃபஸ்ட்டு. கதையோட மூடு தான் நமக்கு வந்து எந்த மாதிரியான ப்ரெசன்டேஷன் அப்படின்றது. அதாவது முதல்ல இது சினிமா விஷுவல் மீடியம்லாம் கலர் தான் பிரதானமாக இருக்கும். அதுக்கப்புறம் அது எந்த மாதிரியான உணர்ச்சி இது பண்ணுறதோ அது மாதிரி பேஸ் பண்ணி அதை லொக்கேஷன் பேஸ் பண்ணி லைட்டிங்ஸ் முடிவெடுப்பாங்கன்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் கடந்து நம்மளுடைய பர்சனல் டேஸ்ட் ஒன்று இருக்குல்ல, அதுதான் ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணோம். நம்ம ஒரு கதையை கேட்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை ஒரு இது ஃபார்ம் ஆகும். நம்மளுடைய ஸ்டேஜ்லேருந்து தான் நம்ம வந்து இப்படி ஒரு அப்ரோச் போகலான்னு ஒரு ஃபார்ம் பிடிப்போம். அது இன்ட்ராக்டிவாக நம்ம டைரக்டரோடவும் டிஓபியோடும் பேசும்போது 3 பேரோட கொலாபரேட்டிவாக ஒரு விஷயத்துக்கு அறிவாகும். பொதுவாக நம்ம வந்து ஜெனரிக்காக ரூல்ஸ் வச்சுருப்போம், இந்த படத்துக்கு இப்படி இருக்கலாம், அது மாதிரி இருக்கலாம். அது ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொருத்தரும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் சில விஷயம் பிரேக் பண்ணலாமா, இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாமா அப்படின்றது நடக்கும். காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா அவர் தான் சொல்லணும் காஸ்டியூம் எப்படின்றது. அதுவும் எல்லாமே கதையை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அவங்களுடைய கதையோட செட் பண்ணுற மூடு தான் ஃபஸ்ட்டு விஷயமா இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்கிரிப்டும் அதை நம்ம எப்படி அப்சர்வ் பண்ணுறோம், அதில் எப்படி ப்ரெசென்ட் பண்ண நினைக்கிறோன்ற நம்மளுடைய பர்சனல் டேஸ்ட்டு, இதுதான் காம்பினேஷன் நினைக்கிறேன் இந்த மாதிரி விஷயங்களை முடிவெடுக்கிறதுக்கு. லைட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இப்படி அப்படின்னு இடத்துல எனக்கு என்னென்னா நேச்சரை இமிட்டேட் பண்ணணும், அவ்வளோதான் இருந்தது. இப்போ லைவாக இப்போ நைட்டில் ஒரு ஸ்ட்ரீட் டார்க்கான ஸ்ட்ரீட் போகும்போது நிறைய அர்பன் சோடியம் இருக்கும்போதே அது இயல்பாகவே டார்க்காக தான் இருக்குது. நாங்கள் ஆக்சுவலாக அது லொக்கேஷன் தான் அது கொடுத்தது. அந்த இன்ட்ரோல் பிளாக்ல நீங்கள் ஆரஞ்சா ஒன்று சொல்கிறீங்களே, அது வந்து நாங்கள் ஏதோ லொக்கேஷன் போகும்போது ஒரு 4 மணிக்கு போனோம், 4:30 மணிக்கு போனோம். ஒரு மிடில் ஒன்று பார்க்க போனோம். சார் இருந்தாங்க, எல்லாரும் 7 மணி ஆயிடுச்சு வரும்போது. ஸோ அப்போ ஒரு அந்த மில்லில் வெளியே ஒரு லைட் ஆன் பண்ணாங்க. அந்த லைட் தான் அது பார்க்கும்போது நல்லா இருந்தது. ஸோ நான் எங்களுக்கு லக்கா என்னன்னா எனக்கு அமைஞ்சது வந்து நான் அந்த ஸ்ட்ரீட் சேஸ் இருக்குல்ல, ஸோ படம் பார்த்தாச்சுல பேசலாம்ல. ஸோ நான் போகும்போது அது வந்து அதே மாதிரி அமைஞ்சது, எதுவும் பிளான்லாம் பண்ணல. ஸோ அதை இமிட்டேட் பண்ணோம் அப்படிங்கிறது மட்டும்தான் காலாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அதுக்குள்ளே சின்னதாக ஒரு இது பண்ணோம் அப்படிங்கும்போது அது எல்லாரோட ஐடியாவும் வந்தது. ஃபஸ்ட்டு லைட் இல்லாமல் இல்லை அதாவது ஒரு ஃபேஸ் லைட் இல்லாமல் பண்ணலாம், சில் அவுட்டாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன காலை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, ஸ்டண்ட் மாஸ்டரும் சரி, அனாலிசிஸ் சாரும் சரி, நித்யானாவும் சரி. ஸோ அது அங்கேருந்து அப்படி ஸ்டார்ட் ஆனது தான். காஸ்டியூம் என்னன்னா, இப்போ டேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன தேவையோ அதை விட்டு வெளியில போகாம அந்த கேரக்டரை மெயின்டைன் பண்றதுக்கு எந்த அளவுக்கு அதை ரியலிஸ்டிக்கா வச்சுக்க முடியுமோ அதுக்கான விஷயங்கள் பண்றோம். அவரோட அப்ரோச் ஆஃப் ஒர்க் பத்தி பேசணும். ஆக்சுவலா தினேஷ் வந்து ஏன் எனக்கு எக்ஸைட் பண்ணோன்னா, இப்போ செல்வா சார் இன்ஸ்பிரேஷன். எனக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். எனக்கு செல்வா சார் வேணும் அப்படிங்கிறதுல எப்படியாச்சும் அவரை மட்டும் ரோப்பின் பண்ணிடணும். ஏன்னா அது ரொம்ப எனக்கு நல்லா தெரியும், அவருக்கு பிடிக்கலன்னா பண்ண மாட்டார் ஃபர்ஸ்ட், அதுதான். ஆனால் அவருக்கு குரங்கு பொம்மை ரொம்ப பிடிச்ச படம். அது அவர் இப்பயும் அதான் சொல்லாரு, குரங்கு பொம்மை அளவுக்கு நம்ம கரெக்டாக பண்ணலையோ அப்படின்னு தான் சொல்லாரு. அதில் மாற்று கருத்துக்கள் இருக்கலாம், பட் எனக்கு தெரியல. ஸோ தினேஷ் வந்து எப்படின்னா எனக்கு ஒரு இமேஜ் அனுப்புவார். எங்கே இருந்தேன்னா நம்ம திடீர்னு ரோட்டில் போயிட்டு இருப்போம், ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புவார். அந்த ஃபோட்டோ அந்த ஆளுக்கு ஒரு கேரக்டர் இருக்கும். அப்படி கண்டுபிடிச்சது தான் இப்போ நம்ம சேது சாருக்கு பார்க்குற ஒரு லூஸ் ஷர்ட்லாம் வந்து எனக்கு ஒரு ரோட்டில் ஏதோ ஒரு இடத்துலேருந்து ஒரு ஃபோட்டோ தான். அந்த இமேஜ் வந்து ஒரு கேரக்டர் கொடுத்துச்சு. அந்த பேண்ட் ஷர்ட்டு, அந்த செருப்பு வந்து ஒரு கேரக்டரை கொடுத்துச்சு. அந்த கேரக்டர் வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு. இப்போ நித்யன் ஆகட்டும், செல்வா சார் ஆகட்டும், எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அங்கேருந்து தான் ஸ்டார்ட். இது எல்லாமே இந்த கதையை அப்படி தான் இது பண்ணார். ஸோ அது ரொம்ப எக்ஸைட் பண்ணுச்சு. அண்டு எல்லாத்துலேயுமே இப்போ அவருக்கு ஒரு ஹேர் ஃபிக்ஸ் பண்ணும் போது கூட அது வந்து இப்போ லைவாக யார் இருப்பாங்க, லைவாக யாரோட கெட்டப் செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணதான். இந்த அந்த இப்போ இந்த ஹேரே வந்து ரைட்டர் பெருமாள் முருகன் சார் அவங்களோட
அவங்களுக்கு ஒரு 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 இது இருந்தது ஹேரா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதை அடாப்ட் பண்ணும்போது கிடைச்சது தான் ரிசல்ட்டாக. ஸோ இது இப்படிதான் இந்த ஒர்க்கிங் ப்ராசஸ். நம்ம எங்கேருந்தோ புக்லேருந்து இல்லை ஒரு ரெஃபரன்ஸ்லேருந்தோ ஒரு இமேஜ்லேருந்தோ எடுக்காம லைஃப்லேருந்து எடுக்கிறது இருக்குல்ல. எனக்கு இப்பயும் ஞாபகம் இருக்கு, நிறைய கேரக்டர்ஸ் அப்படிதான். நல்ல சிவத்துக்குலாம் ஒரு இமேஜ் அனுப்பணும் எனக்கு, ஆனால் அதை வைக்கவே முடியாது. பெரிய கூம் வச்சு ஒரு பார்த்தோன்னு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, நம்மளே மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வைக்கல. ஸோ அந்த மாதிரி நிறைய இது காஸ்டியூம் வைஸ். அது செல்வா சார் கூட ஒர்க் பண்ணும்போது நாங்கள் எப்பயுமே கற்றுப்போம். எனக்கு என்ன பையனா ஃபர்ஸ்ட் ஒரு ஷூட் பண்ணும்போது இவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணோம், ஐ மீன் இவங்களுக்கு அது ஓகேவா இருக்கா, லைவா இருக்கா. அவரு அடிக்கடி சொல்றாரு ரொம்ப சினிமாட்டிக்காவே எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு. இப்பயும் சினிமாட்டிக் லைவ்னஸ் தான் எடுத்திருக்கோம். இருந்தாலும் அது கொஞ்சம் லைவா அப்ரோச் பண்ணுங்கிறது தான் எண்ணம். சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் உங்களுக்கு. ஸோ மகாராஜாவோட ஹிட் வந்து உங்களுக்கும் ஒரு பூஸ்டப்பாக இருக்கும், சார் சொன்ன மாதிரி தமிழ் சினிமாவுக்கும் ஒரு பெரிய பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் அண்ட் பியூர் சினிமாவுக்கு ஒரு தேங்க்ஸ். நான் இந்த மாதிரி ஒரு 3 பேர் வந்து கம்பெயின் பண்ணி எங்களுக்காக கொடுத்தது வந்து அது நீங்கள் பிளான் பண்ணி பண்ணாலும் எங்களுக்கு அது அமைஞ்சதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் 3 பேர் தான் ஒரு பில்லர்ஸ். ஏன்னா ஒரு ஆடியன்ஸாக நான் தேட்டருக்கு போகும்போது உங்கள் 3 பேரோட ஒர்க்கு தான் என்னோட கண்ணுக்கு படும். சார் கேமராமேன் ஒர்க்காக இருக்கட்டும், உங்களோட ஆர்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கும், காஸ்ட்யூம், இது 3 தான் வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து ரீச் ஆக போகுது. ஸோ இந்த 3 விஷயத்தில் எவ்வளோ இன்புட்ஸ் நீங்கள் டேரக்டர் வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறது நீங்கள் உள்ள வாங்குவீங்க, நீங்கள் எவ்வளோ இன்புட்ஸ் கொடுப்பீங்க? இப்போ சார் சொன்ன மாதிரி ரியல் லைஃப்பில் ஒரு கேரக்டர் பார்த்து தான் அந்த இதை டிசைட் பண்ணாங்கன்னா அப்போ டேரக்டருக்கு ஒரு விஷன் இருக்கும். என்னோட டிபார்ட்மெண்ட் டேரக்ஷன் டிபார்ட்மெண்ட். ஸோ அதனால் கேட்குறேன், டேரக்டர் உங்கள் கிட்டேருந்து எவ்வளோ இன்புட்ஸ் கொடுக்கணும், நீங்கள் அதே அந்த இன்புட்ஸை எடுத்துகிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்களா, இல்லை நீங்கள் அந்த கதையை படிச்சுட்டு நீங்கள் உங்களோட ஓன் இன்புட்ஸை கொடுப்பீங்களா? இதில் யாரோட வின்னிங் ரேஷியோ அதிகமாக இருக்குன்றதான். விஷுவல் ஐடியாவோட வருவாங்க, ஒரு லுக் புக்கோட கூட இருப்பாங்க. எனக்கு லுக் செட் பண்ணது தான் குரங்கு பொம்மை தான். அதுதான் என்னோட மீட்டர். நான் வந்து விரும்புகிற சினிமாவும் அதுதான். ஒரு இயல்பான, ரொம்ப ராவா இயல்பா அந்த இடம் வந்து புனைவே இல்லாமல் சர்ப்ரைஸ் பண்ணிச்சு அந்த படம் முழுக்க எல்லா இடத்துலையுமே. அதுவே அந்த தைரியம் எனக்கு பிடிச்சிருந்தது ஃபர்ஸ்ட் குரங்கு பொம்மையில். அதுதான் மீட்டராக வச்சுருந்தேன். ஆனால் அதே மாதிரி வச்சு ஒரு படம் ஒர்க் ஆகணுன்ற கண்டிஷனில் ஒரு சின்ன சினிமா தனம் தேவைப்படுது, ஒரு மசாலா தரம்னு சொல்ல முடியாது. பழக்கப்பட்ட எஸ்தெட்டிக்ஸ்குள்ளே இருக்கணும், ரொம்பவும் அப்படி அவைய போக முடியாது. அப்புறம் ஸ்டார் இருக்காங்க, அந்த இதுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த மாதிரி ரேஷியோ தான் ஃபிக்ஸ் பண்ணது. பொதுவாக ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேஷன் பண்ணியிருப்போம், பார்த்துருப்போம். அதில் ஒரு டீட்டெயில் லேயர் இல்லாமல் தான் இருக்கும். ஒரு ஸ்டேஷனாலே போரிங்கான செட்டப்பாக தான் நான் பார்த்துருக்கேன். எனக்கு அதை தவிர்க்கணும்னு நினச்சோம். ஒரு டெக்ஸ்டர்ஸ் ஆகும், லேயர்ஸ் ஆகும், டீட்டெயில் ஆகும், எதெல்லாம் முடியுமோ அதெல்லாம் அங்கே கொண்டு வந்து சேர்த்தோம். வீடு வந்து நாங்கள் பார்த்த நிறைய வீடு சிட்டிக்கு வெளியே சரௌண்டிங் தான் வீடு லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அதே பழைய ரெஃபரன்ஸாக இருந்துச்சு. அவர் எதை மாதிரி வீடுகளை விரும்பி போகிறார், எதை பார்க்குறாரு, எதை அவர் வந்து செலக்டிவாக வச்சுக்கிறாருன்றது இருக்குல்ல, அதுலேருந்து நான் பிடிச்சிக்கிட்டேன். இது இந்த வீட்டு இந்த அளவு சரியாக இருக்குன்றது. அப்படி தான் அந்த வீடையும் டிசைன் பண்ணோம். நான் எடுத்துக்கிட்ட பல வீடுகளும் அப்படி தான் இருந்தது. அந்த படத்தில் எல்லா வீடும் நான் கூட சொல்லிட்டு இருந்தேன், எல்லா வீடும் ஒரே மாதிரி ஒரு கிளஸ்டராக இருக்கும்னு கூட எனக்கு ஒரு டவுட் இருந்தது. ஏதாவது ஒரு 1-2 வீடாக சரி பண்ணிருக்கலாமா அப்படின்னு தோணுச்சு. அட்லீஸ்ட் அனுராகோட வீடாவது கொஞ்சம் சரி பண்ணிருக்கலாமா, ஏன்னா அவர் வந்து அவ்வளோ பணத்தை சேர்த்து வைக்கிறார், எங்கே சேர்த்து வைக்கிறாருன்னு வச்சுன்னா கொஸ்டின் இருக்குது, எதுக்காக பண்ணுறாரு அப்படின்னு மாதிரி. அந்த மாதிரி குட்டி குட்டி இது இருக்குது. சில டைமில் நம்மளுடைய நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் டெக்னீஷியனாக. சில இடத்துல டைரக்டரே அவங்களுடைய ஸ்ட்ராங்காக அவங்க விஷுவலாக வச்சுருந்தாங்கன்னா அதை ஒரு மீட்டர் எடுத்துட்டு நம்ம அங்கேருந்து ஆரம்பித்து போகலாம். அல்டிமேட் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸும் நம்மளுடைய டேஸ்ட்டும் அங்கே மேர்ஜ் ஆகி ஒர்க் பண்ண வாய்ஸ் ஸ்பேஸ் இருந்தால் அதை நம்ம ஒர்க் பண்ணுவோம். நான் அது எந்த அளவுக்கு நான் அதை வந்து என்ன நான் ரெடி பண்ணிக்கணும், எனக்கு வேணுன்றதுல நான் நிற்காம நீங்கள் சொல்கிறத நான் முக்கியன்றதை நான் எந்த அளவுக்கு என்னதை விட்டு கொடுத்துக்கணும். அஸ் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து அதை எவ்வளோ தூரம் விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கணும். இல்லை, அது டைரக்டரோட மீடியம் தான் மூவி, அவரோட விஷன் தான். இப்போ நம்ம நானே ஒவ்வொரு படத்துக்கு வேறு மாதிரி ஒர்க் பண்ணலாம். இப்போ இந்த மகாராஜாவில் இந்த டோன், இந்த டெக்ஸ்சர் பிடிச்சது, இந்த ஃப்ரீடமோட இந்த ஏஸ்தெட்டிக் அப்ரோச் பண்ணது வந்து நான் அடுத்த படத்தில் பண்ண முடியாது. அது அந்த டேரக்டரோட டேஸ்ட், அவர் என்ன டிமாண்ட் பண்ணுறாரோ அதை நான் பண்ணி ஆகணும். நான் இப்போ அடுத்த ஒரு படம் பண்ணுறேன்னா அந்த கேம்பஸ் மூவினா அதுக்கான ஏஸ்தெட்டிக்கோட தான் ஒர்க் பண்ணணும். அதுலேயும் ஒரு சின்ன லைவாக அவர் எதிர்பார்க்குறான்னு எனக்கு சந்தோஷம். இந்த படத்துக்குள்ள இப்படி ஒரு இது வருதான்றது. ஸோ டேரக்டரோட மீடியம் அவரோட தான் ஒர்க் பண்ணி ஆகணும். நான் இருந்தாலும் படத்துக்கு நம்மளுடைய சில விஷயங்கள் ஸ்ட்ராங்காக நமக்கு பிலீவ் பண்ணோன்னா அது ஆகி பண்ணி கேட்டு இது பண்ணலாம். அதை எடுத்துக்கிறவங்களோட தன்மையை பொறுத்து இருக்குது. அடுத்த படத்துக்கு நம்ம என்ன, இந்த படத்தில் நம்ம எப்படி பர்சனலாக எடுத்துக்கிறோம்னு இருக்குல்ல, இந்த படத்தில் நம்ம ஏதாவது பண்ணிடணும்னு ஆர்வம் இருந்தால் நம்ம எப்படியாவது போராடி அதை கொண்டு வந்து வச்சுருவோம். இல்லை அது பரவாயில்ல, ஓகே நம்ம ஒன் ஆஃப் த ஃபிலிம் நினச்சிட்டோம்னா
அதை கேட்கறத பண்ணிட்டு போயிடும். இதுதான் லாஜிக்கலாக கரெக்டாக இருக்குன்னா டேரக்டர் அக்செப்ட் பண்ணிப்பார். ஸோ அது பிரச்சனையாகவே ஆகாது. லாஜிக்கலாக ஒருத்தர் கரெக்டாக சொல்கிறாருன்னா அதுதானே வேணும். கதை என்ன டிபெண்ட் பண்ணுதோ அதுதான். டேரக்டர் என்னன்னு நினைக்கலாம். கதை ஒன்று இருக்குல்ல. சரி, இங்கே கதையும் வேற, டேரக்டரும் கண்டிப்பாக வேற. அவர் தான் எழுதியிருக்காரு. ஆனால் அந்த கதை டிமாண்ட் பண்ணுறது தான் நம்ம பண்ணவும் முடியும். அது லாஜிக்கலாக கரெக்டாக இருக்குன்னா டேரக்டர் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பார். அங்கே கான்வர்சேஷனும் அந்த இது வராது. ஸோ இது எல்லாமே இது ட்ரஸ்ட் ஒர்த்து தான். இது ஃபர்ஸ்ட் வந்து உங்களை நான் நம்பணும், என்ன நீங்கள் நம்பணும். அப்போ மட்டும்தான் இது கொலாபரேட்டிவாகவே மாறும். எங்கே இல்லை நான் பண்ணுறது தான் கரெக்ட் அப்படின்னு நம்ப ஆரம்பிக்கிறோமோ அங்கே கொலாபரேஷனே இருக்காது. ஸோ என்னன்னா ஒரு டெக்னீஷியன் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு வேற ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் இருக்கவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அதை இப்போ சாஸ் நாம தான் போராடி பார்ப்பாங்க. இப்போ அந்த கொலாபரேஷன் நடக்கலைன்னா, இல்லைன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்குள்ளே அது போயிடும். ஸோ அது எப்பவுமே அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ப்ராடக்டாக வருமானா எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஒரு ஃபிலிம் வந்து இட்ஸ் அ கொலாபரேட்டிவ் ப்ராசஸ். ஸோ அது எல்லாரோடனா எல்லா ஈவன் அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து அசிஸ்டன்ட் எல்லாருக்கும் அதில் ஏதோ ஒரு கேள்வி இருக்கும். அதில் அவங்கவுங்க கருத்து இருக்கும். அதை ரொம்ப லிசன் பண்ணுறவங்க ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நம்புவேன். இல்லை, இப்போ டேரக்டர் சொல்ற விஷயத்த நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், அது அந்த கேரக்டருக்கு எப்படி ஹெல்ப் பண்றதுன்றது தான். இப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த திருடனுக்கு வந்து அவர் சொல்லும் போதே அந்த கேரக்டர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஸோ அவனுக்கு வந்து ஒரு பிரிண்டட் டிஷர்ட் கொடுத்தா அது இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அந்த சீக்வன்ஸ்கேன்றது. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க கொடுக்குற இன்புட்டை நாங்கள் புரிஞ்சு பண்றது தான். அது ஒரு கொலாபரேட்டிவ் ப்ராசஸ் தான். என்னோட டவுட் என்ன அப்படின்னா, லைக் உங்களோட ஃப்ரேம்ஸ் தான் எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ டவுட் இன் த சென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் ஃப்ரேம்ஸில் கன்வே பண்ண விதம் இருக்கு இல்லையா, லைக் அந்த ஃபைனலாக ஒரு ஃப்ரேம் இருக்கும். அந்த பொண்ணோட ஃபூட்டு, அப்புறம் ஒரு செயின், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிளட்டு வரும். இதை நீங்கள் காட்டாமையே கதையை சொல்லிட்டீங்க. பட் ஆனால் அதை சொன்னதுக்கப்புறமும் அந்த ஃப்ரேமை காட்டினதுக்கப்புறம் அந்த படத்தில் அந்த ஃப்ரேம் மட்டும்தான் போகிறப்ப எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த லக்ஷ்மியை வச்சு நீங்கள் அதை காட்டுறப்பெல்லாம் ஒரு பரபரப்பையும் ஒரு பயத்தையும் நீங்கள் கொடுத்துட்டே இருந்தீங்க. ஸோ இதில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது, எங்கெங்கெல்லாம் மௌனம் வருதோ அந்த மௌனத்துக்கு பின்னாடி ரைட்டிங் ஏதோ ஒன்று நடக்க போகுது, இல்லை என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு பதட்டம் வந்துட்டு வாட் எவர் லைக் நிதிலன் சாருடைய விஷனாக இருந்தாலுமே அது நீங்கள் ஒர்க் பண்ணாதான் தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். லைக் உங்கள் ஃப்ரேம்ஸை பற்றி. இதில் எல்லாமே நித்ரனா தான். இந்த லாஸ்ட் ஃப்ரேம்னா நித்ரனா வந்து அவங்களோட இது. ஸோ அதை அவங்க தான் அதை ஃபிக்ஸ் பண்ணது. எனக்கு இப்படி தான் வேணுங்கிற. ஓகே சார், உங்கள் கிரியேட்டிவிட்டி எப்படி சார்? நீங்கள் என்ன ஒர்க் பண்ணீங்க இந்த மாதிரி அஸ் எ டிஓபியா? என்ன பண்ண அந்த ஃப்ரேம்லையா? லைக் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண ஃப்ரேம்ஸ் எல்லாம் கேட்குறேன். இல்லை, அந்த பாதம் தானே சொல்கிறீங்க. அந்த பாதத்தில் நம்ம என்ன அது ப்ராப்பராக அது ஆக்சுவலாக ஒரு பேட்சாக எடுத்தது. ஸோ அங்கே ஷூட் அப்போ எடுத்தோம், அது கரெக்டாக செட் ஆகல, திருப்பி அதை ரீக்ரியேட் பண்ணணும் ஒரு பேட்ச் டேல. ஸோ அதே லைட்டை மேட்ச் பண்ணணும், அவ்வளோதானே. ஸோ அது நித்ரனாக்கு ஒரு ஐடியா இருந்தது. அது வந்து ஒரு இமேஜாக எனக்கு காட்டினார். அந்த ஷாட் ரொம்ப பர்டிகுலராக இருந்தார். லைக் அதே மாதிரி இன்னொரு ஃப்ரேம் சார், விஜய் சேதுபதி சார் வந்துட்டு உள்ளே படுத்திருப்பார் இல்லையா, ஃபர்ஸ்ட் சீன்லேயே அந்த காட்டுவாங்களா வீட்டுக்குள்ளே ஒரு ஸ்னேக் ஒன்று வந்துட்டு போகும். அந்த ஃப்ரேமை வந்துட்டு ரொம்ப க்ளோஸ்அப்பில் காட்டியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் எப்படி சார்? சிஜி ஓகே, லைக் அதை நீங்கள் கன்வே பண்ணியிருந்தது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதை பற்றி கேட்குறேன். அந்த சீக்வன்ஸே சொல்கிறீங்க? அந்த சீக்வன்ஸ் அது என்னன்னா ஒரு பாம்பு ட்ராவல் பண்ணணும்ல, அந்த ட்ராவலுக்கான ஷார்ட்டாக கட் பண்ணது தான். அது எனக்கு ரொம்ப பர்டிகுலர் மொமெண்டமாக எனக்கு நீங்கள் சொல்கிறதுல எனக்கு அரைவாகலை. ஸோ அதுதான் நீங்கள் பர்டிகுலராக இந்த ஷாட் எப்படின்னா அது எனக்கு சொல்ல வராது. ஸோ அது எனக்கு அந்த பாதம் ஷாட் வந்து அது நித்ரனாவோட கால். ஸோ எனக்கு அந்த ஷாட்டே வந்து அது எடிட் பிளேஸ் பண்ண இடம் எனக்கும் இருக்கும் ஒரு 3 மாசமா அவ்வளோ பேச்சுவார்த்தை இருந்தது. எனக்கு அது லாஸ்ட் ஷாட்டாக இருக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. எனக்கு அந்த பொண்ணு தோல்ல செய்கிறது தான் லாஸ்ட் ஷாட்டாக இருக்கும். ஸோ அதுவே பெரிய டிபேட். எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னாங்க, அது ஒர்க் ஆச்சு. ஸோ அதுதான் சொல்லுங்க, இட்ஸ் கொலாபரேஷன். அவங்களும் நம்பணும். ஸோ அவருக்கு அது கடைசியாக எனக்கு ஆனால் அவர் நித்ரனா கிட்ட ஒரு என்ன ஸ்பெஷல்னா என்ன சொன்னாலும் கேட்பாங்க, லிசன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு பிடிக்கலனாலும் அதை லிசன் பண்ணிட்டு அதுக்கு ப்ராப்பரான ஆன்சர் கொடுப்பாங்க. எனக்கு இதுதான் ஸ்ட்ராங்காக ஒர்க் ஆகும், நீ வேணா பாரு அப்படின்னு சொல்லி தான் ஷார்ட் வச்சார் எடிட்டில் வைக்கும் போது. ஸோ அது அவங்களோட கால் தான். அந்த ஃபஸ்ட்டு ஷாட்டில் பொம்மை கடையில் இருப்பார்ல சார், அப்போ ஃபஸ்ட்டு ஷாட்லேயே ஒரு அம்மா குழந்தை இருக்கிற பொம்மை கீழே விழுந்து உடஞ்சிரும், அதிலே கன்வே ஆகிடுச்சு, 2 பேரும் செத்துட்டாங்கன்னு. ஆனால் படம் பார்க்கும்போது அவர் பொண்ணுன்ற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துக்கினே இருந்தது சார். அப்புறம் கிளைமேக்ஸ்லேயும் அந்த பொம்மை நல்லா உடையிற மாதிரியும் காட்டிருப்பீங்க. ஆக்சுவலாக அந்த பொம்மை யார் சார் செலக்ட் பண்ணது? அது சேது சார் தான் செலக்ட் பண்ணார், அவரோட சாய்ஸு. நாங்கள் ஒன்று பண்ணோம், நாங்கள் மெனக்கெட்டு ஒன்று பண்ணி வச்சுருந்தோம். இந்த கலோட பேசிட்டு இருந்தோம் அதை பற்றி.
பண்ணி வச்சுருந்தோம். அது வந்து பார்த்துட்டு நல்லா தான் இருந்தது. அவர் ஏதோ ஒரு இடத்துல பார்த்துட்டுன்னு சொல்லி அவர் அசிஸ்டன்ட் விட்டு வாங்க சொல்லி ஒன்று கிடச்சிது. அப்புறம் உடையணும் போது 2 3 தேவைப்படுது. அப்போ திருப்பி அந்த ஊர்லாம் தேடி கொஞ்சம் ஒர்க் பண்ணி பண்ணோம். அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் வந்து அவரோட சாய்ஸ் தான். அதே கான்செப்ட் தான், ஆனால் அவர் வேற ஒன்று கொடுத்தாரு எங்களுக்கு. அது போல்டாகவும் இருந்தது. நாங்கள் பண்ணதை வந்து பெட்டராக கூட கம்யூனிகேட் வச்சுருந்தோம். எனக்கு சில டவுட்டாக தான் நான் கேட்குறது. இது ஏற்கனக்கான கேள்வியா அது உங்களுக்கான கேள்வியான்னு தெரியல. ஏன்னா ஹீரோ ஒர்க் பண்ணுறது வந்து கேகே நகர், இருக்கிறது வேளச்சேரி, பொண்ணு வச்சுருக்காரு, கூட யாருமே இல்லை. அப்போ பொண்ணு தனியாக இருக்கா, அவரை இண்டிபெண்ட்டாக வந்து அவர் வளர்த்துட்ருக்காரு. அந்த ஸ்கில்ஸ்லேயும் சரி, ஸ்கூலுக்கு போகிறது வர்றது, அந்த கீ விஷயங்கள் எல்லாமே ஒரு இண்டிபெண்ட்டாகவே வளர்க்குறாரு. அது நல்ல பண்பு, அது நல்ல ஒரு பெரிய விஷயமாகவும் நான் பார்க்குறேன் இதில். அதே நேரத்தில் வந்து ஒரு பெண்ணோட பாதுகாப்பாக, ஏன்னா அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு வர போக முடியாது. இப்போ நம்மளே போகணும்னு வச்சுங்களேன், நம்ம 3 o'clock போவோம், பார்பர் பசியோடு இருப்பார், கட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அவருடைய டைம் அவர்கிட்டே கிடையாது. பட் இருந்தும் அவர் இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு தனியான வீடை சூஸ் பண்ணுறப்ப ஏதாவது டவுட்டாக வந்ததா? அது ஒரு அழகீழாக இருக்குது ஆக்சுவலாக. அந்த நான் கூட என்னோட இருந்து பார்த்தவங்கலாம் அந்த வீடை பார்த்து ரொம்ப ரசிச்சாங்க ஆக்சுவலாக. ஸோ அது ஒரு அழகீழ் இருக்குது, அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமாகவும் இருக்குது. அதே நேரத்தில் அந்த தனிமை, ஏன்னா ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருக்கார் ஆக்சுவலாக. அப்படின்றப்போ பொண்ணுக்கான சேஃப்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அந்த தனிமையை பற்றி ஒரு விவாதம் வந்துச்சா? அது சேர்ந்து இருக்கணும், ஒரு காலனியில் இருக்கணும், ஒரு ஃப்ளாட்டில் இருக்கணும், இதை தனிச்சு விடுறோமே, அது வந்து கதைக்கு பலமாகவும் இருக்குது ஆக்சுவலாக. உங்களோட ஸ்கிரிப்ட் நெரேட்டிவில் வந்து அது பலமாகவும் இருக்குது. அதே இடத்துல எனக்கு ஒரு சின்ன கேள்வியாகவும் இருக்குது. அந்த டிபேட்டில் வந்து என்ன நடந்துச்சு, அதை பற்றியான விஷயங்கள் என்னுடைய பார்வையில் ஏதாவது குளறுபடி இருக்கா? இல்லை அது கரெக்டு தான். பட் நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, நீங்கள் இந்த கதையே இல்லாமல் வெறும் அந்த வீடா வேற ஒரு கதையில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேள்வியே வராது. அதே பொண்ணு அதே பையன், இந்த கதை இல்லை, இந்த கதையெல்லாம் வேற கதைன்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கேள்வியே வராது. ஸோ நீ ஒரு கதையை இன்டர்பிரேட் பண்ணும்போது கிடைக்கிற க்ளூஸ் தான் அது என்ன கேட்டால். ஸோ நீங்கள் வேற ஒரு கதையில் வச்சு பாருங்களேன், உங்களுக்கு அந்த கேள்வி வரவே வராது. ஒரு சாஃப்டான ஒரு ஃபிலிம், ஒரு ஈஸி கோயிங் ஃபிலிமாக இருந்தால் கண்டிப்பாக அந்த கேள்வி வராது. இதே இண்டிபெண்ட் உமன், இண்டிபெண்ட் கேர்ள், இதே மாதிரி இன்ட்ரோவர்ட் ஃபாதர் எல்லாம் வச்சு பார்த்தாலும் அந்த கேள்வி வராது. இது எங்கே அந்த கேள்வியாக மாறுது அப்படின்னா, நம்ம தேட ஆரம்பிக்கிறோம்ல ஒரு சில அந்த பொண்ணு ஏன் விட்டுட்டு போனா, அவ்வளோ பாசமாக பார்த்துக்கிறான், ஏன் டீச்சர் அந்த பொண்ணை விட்டுட்டு போனான் அப்படிங்கிற நிறைய கொஷின்ஸ் இருக்கு. ஸோ எல்லா கொஷின்ஸுக்கும் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ரொம்ப பண்ணணும் தான், இல்லைன்னு சொல்ல. சில கேள்விகளுக்கு வந்து நம்மளை தவிர்க்கவே முடியாது. ஸோ நான் அதை அப்படிதான் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு அது வேற ஒன்றும் இல்லை. பேசவே இல்லை அதை பற்றி நாங்கள். ஆனால் அது ஏன் சூஸ் பண்ணியிருப்பான்னு சப்கான்ஷியஸாக யோசிச்சா, அவர் சிட்டியை எப்படி பார்க்குறாரு, இல்லை சிட்டியை பார்த்து என்ன அதிர்ச்சி ஆகிறாருன்ற ஒன்று இருக்குல்ல, அது நீங்கள் எது அழகுன்னு நினைச்சிங்களோ அது ஆக்சுவலாக வேதனான விஷயம். வயல் சுற்றி இருக்குது, ஒரு வீடு சுற்றி பின்னாடி ஹைரைஸ், அது வந்து அந்த இடத்த அப்படியே ஆக்குபை பண்ணிட்டு வந்து வருதுன்றது அவருடைய பாயிண்ட். அவரே இங்கே பார்க்கும்போது ஒரு எதுவும் பார்க்கும்போது அப்படி தான் சொல்லுவார். இங்கே இருக்க பில்டிங்கை பார்த்து நகரத்தை பார்த்து அவரோட ரியாக்ஷன் அப்படி தான் இருக்கும். அதை மேபி ஒரு ஒரு லேயராக அவர் ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். அப்புறம் சேஃப்டின்றது, பொண்ணு சேஃப்டியாக இருக்குன்னு நம்ம கையில் தான் இருக்குது. அது தனியாக இருந்தாலும் ஒன்று கூட்டமாக இருந்தாலும் எங்கேயுமே அது அப்படி தானே இருக்குது. அது கதைக்கு அது ஹெல்ப்னு நினச்சி வச்சாரான்னு தெரில, இல்லை வந்து இந்த மாதிரி ஒரு அவருடைய கமெண்ட்டாக இப்படி தான் இருக்கும். நம்ம ஊரை பார்க்கும்போது எல்லாமே தண்ணிக்கு என்ன பண்ணுவீங்கன்னு நம்ம அப்படி ஒரு விஷயம் தான் இருக்கும் பார்க்குறது. நகரம் வளர்ச்சி எரிச்சு போயிட்டு இருக்கு இல்லையா, அதை பற்றி ஒரு சின்ன கமெண்ட்டோட தான் இருப்பார் அவர். அதை மேபி அங்கே ஒரு பேக் ட்ராப்பாக வச்சுக்கலாம் நினச்சிக்கலாம்னு தெரியல. ஸோ படம் வந்து ஃபஸ்ட் ஷோ வந்து நான் போயிட்டு பார்த்தேன். ஸோ போகிறப்பே நாங்கள் வேற ஒரு சம்திங் ஒரு பர்சனல் இஷ்யூ இருந்துச்சு, செம்ம டென்ஷனில் போயிட்டு உட்காந்து படம் பார்க்குறப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் வந்து படத்தை விட்டு வெளியே போகவே இல்லை. ஸோ அது வந்து ரீசெண்ட் டைமில் இப்போ பார்த்த படத்தில் இல்லைன்னா நம்ம படம் பார்த்துட்டு இருக்கிறப்பே வந்து நம்மளோட கவனம் எல்லாமே வெளியே போயிடும், வேறு ஏதாவது விஷயத்தை யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் இந்த படம் வந்து நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே படம் இன்ட்ரோவில் வர வரைக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே மறந்துருச்சு. ஸோ அந்த படத்தில் பண்ண எல்லா ஆஸ்பெக்ட்ஸ், மியூசிக்காக இருக்கட்டும், செட் ஒர்க்காக இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து எங்கேயுமே நகர விடலை. ஸோ அந்த படத்தை பற்றி மட்டுமே யோசிக்க வச்சுக்கிட்டே இருந்தது. ஸோ அந்த விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு ஒரு டைம் போய் படம் பார்த்தேன். அங்கங்கே வந்து என்ன அறியாமல் விசில் அடிச்சு என்ஜாய் பண்ணி படம் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ மோரோவர் இப்போ நான் கொஞ்சம் டேரக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 5 years ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ரீசெண்ட் டைமில் போய் எந்த படம் பார்த்தாலுமே வந்து அதை கெஸ் பண்ணிடலாம். மொரோவர் படம் இப்படி தான் போகுது, இதை தான் சொல்ல வருதுன்னு சொல்லிட்டு எல்லாமே கெஸ் பண்ணிடலாம். பட் இந்த படம் வந்து கெஸ் பண்ணவே முடியல. ஏன்னா அது காரணம் அந்த நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளே,
எந்த டைம்லைனில் கதை நடக்குதுன்னு தெரியல. அப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் மிஸ்லீட் பண்ணது ஆடியன்ஸை வச்சு. இப்போ விஜய் சேதுபதி சார் கேரக்டரே பார்த்தோம்னா அங்கங்கே மிஸ்லீட் பண்ணியிருப்பாங்க. அந்த கேரக்டர் வந்து லைட்டாக ஒரு சைக்கோத்தனமான கேரக்டராக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த முதுகுக்கு பின்னாடி காது இருக்குன்னு சொல்கிற விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன எவ்ரி டீட்டெயில்ஸுமே என்ன ஆச்சுன்னா மிஸ்லீட் பண்ணுறப்போ யோசிக்க முடியல. ஸோ நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு ஒரு டைம் படம் பார்த்துட்டேன். ஸோ செகண்ட் டைமும் போயிட்டு நான் சரி ஏன் இந்த படம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, என்னென்ன எலமெண்ட்ஸ்க்காக ஒர்க் அவுட் ஆயிருக்கு, சில இடங்கள் ரிவீல் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த இடம்லாம் தெரியுது அப்படின்ற மாதிரி ரிவீல் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ ஒர்க் அவுட் ஆன விஷயங்கள் நான் கேட்கல சார், எனக்கு ஒரே ஒரு சின்ன டவுட்டு தான். ஸோ இப்போ படம் பார்த்துட்டு இருக்கப்போ எந்த விஷயமே கெஸ் பண்ணவே முடியல. ஆனால் ஃபைனலாக வந்து ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கெஸ் பண்ண முடிஞ்சுது. அது என்னென்னா, அவர் அந்த வில்லன் இருக்கார் இல்லைங்களா, அவர் அந்த ஸ்பாட்டுக்கு வர்றப்போ வந்து உட்காந்துருப்பாங்க. அப்போ அந்த எனக்கு நான் மேபி கரெக்டாக சொல்கிறேன்னு தெரியல, பட் அந்த வில்லன் அவருடைய காஸ்டியூமோட கலரும் இந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸோட கலரும் கைண்ட் ஆஃப் அந்த சாஃப்ரான் கலர்னு நினைக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சிமிலராக இருக்கும். பட் ஆனால் ஆஃப்டர் தட் அந்த சீன் முடிஞ்சு போகிறப்ப தான் வந்து இது அவங்களோட பொண்ணுங்கிறது தெரியும். பட் அவங்க உட்கார்றதுக்கு முன்னாடி 2 பேரும் ஒரே காஸ்டியூம் கலரை போட்டிருக்கப்போ ஒரு சைக்காலஜிக்கலாக என்ன அறியாமல் வந்து ஒருவேளை இது அவங்களோட பொண்ணாக இருக்கலாமோன்னு சொல்லிட்டு அங்கேயே ரிவீல் ஆகிடுச்சு. ஸோ இது உங்களுக்கு ஸ்பாட்டில் தோணுச்சுங்களா சார், இல்லை நீங்கள் சத்தியமாக நீங்கள் சொல்லி தான் தெரியும். ஸோ மேபி கோயின்சிடன்ட் தான், தெரில. கோயின்சிடென்ட் இல்லை, அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஒரு எலமெண்ட் இருக்குது. அங்கே இருக்கிற எல்லாமே சிமெண்ட் கிரே அப்படி இருக்கும். அது காம்ப்ளிமெண்ட்டாக ஒன்று இருக்குன்னு ஒரு மைண்ட் ஒர்க் பண்ணும் இல்லை, அந்த பேசிக்கில் சூஸ் பண்ண தான் இருக்கும். அப்புறம் பேலட் நம்ம மினிமல் பேலட் தான், காஸ்டியூம்லாம் சரி எல்லாமே அதுக்குள்ளே தான் ஒர்க் பண்ணி ஆகணுன்றது இருக்குது. ஸோ அந்த இடம் நாங்கள் சப்கான்ஷியஸாக அந்த பேலட் என்வாயர்மெண்ட் முடிவு பண்ணியிருக்கோம். அது 2 பேரும் ஒன்றா வந்திருக்குன்றது கொஞ்சம் நேராக பார்த்துருந்தா மேபி நாங்கள் கரெக்ட் பண்ணியிருக்கலாம். இல்லை டேரக்டர் அதை பார்த்து கூட கனெக்ட் பண்ணுறதுக்கான விஷயம் இருந்திருக்கலாம். இல்லை நல்லது தான், அது கரெக்ட். ஆக்சுவலி இந்த ஷார்ட் டிவிஷன்ஸ் எல்லாம் வந்து டைரக்டர் சாரும் நீங்களும் சேர்ந்து போட்டிங்களா, இல்லை நீங்கள் தனியாகவே அதை செஞ்சீங்களா? ப்ளஸ்ஸு லென்சஸ் எல்லாம் வந்து நீங்களே சூஸ் பண்ணிங்களா சார், இல்லை சாரோடைய இது இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுங்களா? என்னன்னா, எங்களுக்கு ரொம்ப டைமாகவே குறைச்சி தான். 9 நாளில் ஷூட்டிங் போன ஒரு படம். கேட்குதா? 9 நாளில் ஷூட்டிங் போனதால அந்த டைம்லாம் இல்லை. நித்ரனா எங்களுக்கு கொடுத்த டைம் 3 hours. நானும் நித்ரனும் ஷார்ட் டிவிஷன் பேசினது ஒரு 3 மணி நேரம். ஒரே ஒரு சீன் தான் ஷார்ட் வெயிட் பண்ணோம். அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஃபஸ்ட்டு அடிப்பார்ல போலீஸை, கல்கி அடிப்பாங்களே, அதில் அந்த அந்த லத்தி கீழே விழுந்து போய் பேசிட்டு அது வரைக்கும் தான் ஷார்ட் வெயிஷனே பண்ணியிருக்கோம். அந்த ஒரு சீன் மட்டும்தான் படம் ஃபுல்லாகவே ஷார்ட் வெயிட் பண்ணுது. ஸோ அதுதானே இப்போ நித்ரனாக்கு வந்து ஒர்க்கிங் ஸ்டைலே வேற, ரொம்ப ப்ரிப்பேர்டாலாம் பண்ண மாட்டாங்க. அவங்க அந்த ஸ்பாட்டில் ஒன்று பண்ணக்கூடிய வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருந்தது. லென்சிங்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீடம் இருக்கும் அவங்களுக்கு, அதெல்லாம் அதுக்குள்ளே வர மாட்டார். ஆனால் அவர் ரேஞ்சாக சொல்லுவாங்க, எனக்கு இந்த ரேஞ்ச் வேணும், இல்லை இன்னும் டைட்டாக வேணும் டிகேபி அப்படின்பாரு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். லக்ஷ்மியை பற்றி சொல்கிறேன். லக்ஷ்மி வந்து எப்படி அப்படின்லாம் நீங்கள் எது வேணாலும் காமிச்சிருக்கலாம். ஸோ அதுக்குன்னு ஒரு டிசைன் பண்ணியிருப்பீங்களே, இப்படி தான் காட்டணும், இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு. ஸோ எவ்வளோ பண்ணியிருக்கலாம், பட் இப்படி தான் இருக்கணும்னு அதை டிசைன் பண்ணி இப்போ பார்க்குறவங்களுக்கும் அதை கடைசி வரைக்கும் ஞாபகத்தில் இருக்கிற மாதிரியே பண்ணிட்டீங்கல்ல. ஸோ அதை எப்படி பண்ணீங்க? இந்த 2 கேள்விகள் தான். லக்ஷ்மி வந்து அதுவும் டிமாண்ட் தான். அவர் கரெக்டாக செட் பண்ணிட்டார், இதுதான் வேணுன்றது. அது பர்பஸ் வந்து இடிஞ்சு விழும்போது தாங்கணும்னா மெட்டலில் இருக்கணுன்றது சொல்லிட்டாரு. அப்போ ஒரு குழந்தையோட சைஸுக்கு இருக்கணும். அது குப்பத்தொட்டின்னு சொன்னது தான் அவருடைய இது நகாஸ், அவருடைய குயிர்கினஸ் சொல்லலாம். குப்பத்தொட்டின்னு சொல்லி இது பண்ணுறது, அது என்ன ஆப்ஜெக்டாக இருந்திருக்கலாம். அது குப்பத்தொட்டின்னு முடிவு பண்ணது அவர் தான், எல்லாம் அவருடைய முடிவு தான். அது எந்த மாதிரியான ஸ்டைலாக இருக்கலாம், அதை கூட அவர் ஓரளவுக்கு சொல்லிட்டு நினைக்கிறேன். பழைய பொருள் அப்படின்றது, ஏன்னா அனுராக் வந்து எங்கே போனாலும் ஒரு பழைய சின்ன சின்ன பொருள் எடுத்துகிட்டு வருவார்ன்றது எல்லாம் அவரோட செட் பண்ண அந்த ஃப்ரேம்குள்ளே தான் ஒர்க் பண்ணோம். அதுக்கு நிகராக இருக்கிற விஷயங்கள்லாம் வச்சு டிசைன் பண்ண தான். அதுக்கு ஒழுங்காக ஏஜிங் பண்ணி ஒழுங்காக அந்த இதெல்லாம் கொடுத்தது என்னுடைய ஒர்க்காக இருக்கும். அதோட அளவை சொன்னதெல்லாம் அவர் தான். அளவு மீன்ஸ் அந்த என்னவா இருக்கணும், எப்படி இருக்கணும், என்ன சைஸ் இருக்கணுன்றதோட எல்லா இதுவும் கதையோட டிமாண்டாக தான் இருந்தது. இப்போ ப்ரொடக்ஷன் டிசைனாக எனக்கு காஸ்டியூம் டிசைனாக என்னை எப்படி நான் எக்யூப் பண்ணிக்கிறது, அதுக்கான கூட்டு ஐடியா அன்மைக்கு உண்மையாக சொல்ல தெரியல. நான் இன்னும் கற்றுக்கணும், நிறைய கற்றுக்கிட்டு சொல்லணும்னு நினைக்கிறேன். எப்படி பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு தெரியாது. ப்ரொடக்ஷன் டிசைன் எப்படி நம்ம வந்து ஒரு கதையை நம்ம எப்படி அணுக போகிறோம், அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறோம், இருக்கிற பட்ஜெட் என்ன, இந்த 3 ஃபேக்டர்ஸ் நம்ம இருக்கும். டைரக்டரோட டிமாண்ட்ஸு அதுதான். அதுக்கு தேவையான ஏஸ்தட்டிக்கலான விஷயங்களை நம்ம செட் பண்ணுறதும் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் ஒரு ப்ரொடக்ஷன் வேலை. எக்யூப்னா நம்ம வந்து நிறைய எல்லா விஷயத்துக்கும் ஒரே விஷயம் தானே. நம்ம நிறைய
ஒரு விஷயம் பழக பழக தான் நமக்கே புதுசாக இன்னைக்கு வரைக்கும் 100% பிடிச்சிட்டோம்னு நினச்சிருப்போம். நாளைக்கு புதுசாக நமக்கே திருப்பி இதெல்லாம் பண்ணல, கற்றுட்டதெல்லாம் ஒன்றும் இல்லை, அடுத்த திருப்பி ஒன்று ஆரம்பிக்கணும்னு மாதிரி தோணும். அந்த மாதிரி தான் நடந்துகிட்டே இருக்கும். இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக நம்ம நிறைய விஷயங்களை பார்க்கணும், சுற்றி இருக்கிறத நிறைய கவனிக்கணும். அது ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அதை மாறி போயிடும், நம்மளே மாறி போயிடும். நம்ம ப்ரொஃபஷனல் அசால்ட் மாதிரி நம்ம வந்து எதை நான் பார்த்தா எல்லாத்தையும் மெட்டீரியலாகவும் ஷேப்பாகவும் பார்ப்பேன், இல்லை வேறு எதாவது பார்ப்பேன். அப்படி ஒருத்தரும் இவர் பார்த்தாருன்னா இங்கே இருக்கிற விஷயங்களை என்ன கவனிப்பாருன்றது இல்லை, நம்ம அதை பழக்கம்தான். ஒரு பர்சனல் டேஸ்ட்டும் டெவலப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் நான். இன்னைக்கு நிறைய விஷயம் டூல்ஸ் டெவலப் ஆகிட்டே போகுது. இதையும் நம்ம வந்து நம்ம ஈஸியாக உருவாக்கிட முடியும் அப்படின்ற கட்டத்துக்கு வந்துட்டோம். அது பேசிக்கலாக இருக்கிற ஐடியேஷனாவோ ரெஃபரன்ஸாவோ இல்லை ஒரு சின்ன கிளிப்பாக கூட கிரியேட் பண்ணி காமிச்சிட முடியும். அப்போ பர்சனலாக நம்ம நிறைய டேஸ்ட் டெவலப் பண்ணுறது தான் முக்கியமாக இருக்குது. இவ்வளோ வசதி இருக்கும்போது அங்கே ஹியூமன் இன்ட்ராக்ஷன் எந்த ரோல் என்ன ரோல் பண்ணால் அவன் பர்சனல் டேஸ்ட் தான். மிஷினுக்கும் நமக்கும் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும் நினைக்கிறேன். அந்த வகையில் நம்ம அந்த டேஸ்ட் எங்கே தான் டெவலப் பண்ணலாம். படிக்கிறதா இருக்கலாம், படம் பார்க்குறதா இருக்கலாம், நிறைய இடம் ட்ராவல் பண்ணுறதா இருக்கலாம். அதுதான் நம்மளை எந்த விஷயத்துக்கும் எக்யூப் பண்ணுறதா முதல் பாயிண்ட்டாக இருக்கும். டூல்ஸ்ன்றது செகண்டரி, அதுவும் பேரலாக இருக்கும். டூல்ஸ் இருந்தால் ஈஸியாக நம்ம இன்னும் கூட அந்த செக்மெண்ட்டுக்கு போகலாம். டூல்ஸ் தெரியுன்ற வச்சுட்டு நம்ம ஸ்கில் செட் இருக்குன்றதில் ஒரு செக்மெண்ட் ரீச் பண்ண முடியும். அங்கே போனதுக்கப்புறம் நம்மளை தக்க வைக்கிறதுக்கு பர்சனலான நம்ம எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணிக்கிறோன்றது தான். அது டெய்லி அந்த இன்ஸ்பிரேஷன் எங்கே இருந்தாலும் வரும், ஓப்பனாக இருந்தால். அதே மாதிரி நம்ம தொழிலில் ரொம்ப நாள் இருக்கும்போது நம்ம அப்படியே மாறி போயிடுவோம். நமக்கு அது மட்டும் தான் தெரியும், உலகத்தில் சரின்னு தெரியாமலும் போயிடும். அந்த பாதிப்பும் இருக்கும். சரியாக சொன்னான்னு தெரியல. இதுதான் நான் கடைப்பிடிக்கிற ப்ராசஸ் நினைக்கிறேன். நம்ம டேரக்டர் ட்ரை பண்ணோம்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு பண்ணுவோம், இல்லை அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒர்க் பண்ணிட்டு பண்ணுவோம். பட் உங்களோட ரூட்டு அதே தான். இப்போது நானும் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி அதில் நம்ம இன்ட்ரெஸ்ட்டு காஸ்டியூம் எனக்கு டிசைனிங் படிக்கணும்னு இருந்துச்சு. ஸோ அது முடிச்சுட்டு நான் அசிஸ்டண்ட்டாக ஒரு 2 years ஒர்க் பண்ணேன். ஸோ அதில் கற்றுக்கின விஷயங்கள் தெரியல. இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமான்னு தெரியல. முதல்ல வந்து ஃபைன் ஆர்ட்ஸ் படிக்கணும்னு ஒன்று இருந்தது. கலைனா ஏன்னா அது நம்ம வந்து என்ன நினைக்கிறோமோ டேரக்டருக்கு ஒரு விஷுவலாக காமிக்க வேண்டியிருந்தது. அது பேசிக் ஸ்கில்லாக இருந்துச்சு. இன்றைக்கி அதுக்கு டூல்ஸ் நிறைய வந்துருச்சு. டெக்ஸ்ட் டு இமேஜ் மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. அந்த ஸ்கில் செட்டை இப்போ வந்து இல்லை. ஆனால் அது இருந்தால் தான் அது ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷனுக்கு தேவையான அடிப்படையான கல்வியாக இருக்குது. ஃபைன் ஆர்ட்ஸு, ஆர்ட் அண்ட் ட்ராயிங் ஸ்கில்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் தேவைப்படும். அதுக்கப்புறம் மெட்டீரியல் நாலேஜ் நிறையா தேவைப்படுது. மெட்டீரியல் தான் அடுத்த ரோல் நம்ம ஒர்க்கில். ஒரு ஆர்கிடெக்டுக்கு ஈக்குவலாக நம்ம வந்து நிறைய விஷயம் பண்ண வேண்டியிருக்கும், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியிருக்கும். மெத்தட்ஸ் நிறையா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால் ஆன் ப்ராசஸில் சிலதெல்லாம் சீக்கிரமாக அச்சீவ் பண்ணுறதுக்கு, சுலபமாக அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறோன்னா ஒரு நம்மக்கிட்ட ஒரு ரூம் மட்டும்தான் இருக்கும். அதில் எப்படி நம்ம ஒரு சினிமாட்டிக் லுக்கை அச்சீவ் பண்ணுறது? லைக் ஒரு காஸ்டியூம் தான் சினிமாட்டிக் லுக்கை அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணுமா, இல்லை நமக்கு ஒரு கேமரா வச்சு டெப்த்து க்ரியேட் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸை வச்சு சினிமாட்டிக் லுக்கை க்ரியேட் பண்ணலாமா? ஸோ அதை எப்படி அச்சீவ் பண்ணுறது ஒரு ஸ்மால் பட்ஜெட்டில்? ஸோ அந்த மாதிரி ஒரு டிப்ஸ். கோச்சிக்கூடாது, தப்பாக எடுத்துக்கூடாது. நான் ஷார்ட் ஃபிலிம் வந்து நான் எப்படி பண்ணேங்கிறது மட்டும் நான் கேமரா பண்ணும்போது எனக்கு ஷார்ட் ஃபிலிம் வந்து 2 விஷயம் தான். ஃபஸ்ட்டு ஒன்று கற்றுக்க போகிறோம். ஸோ ஷார்ட் ஃபிலிமோட பேசிக்கே வந்து நான் மைண்ட் செட்டாக வச்சுக்கிறது ரொம்ப கம்மியான செலவில் ஷார்ட் ஃபிலிமாக ஒன்று பண்ணுறோன்னா அது நம்ம கற்றுக்கிறதுக்கான லேர்னிங். இன்னொன்று, இப்போ ஒருத்தர்கிட்ட பிச் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிட்டும், அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபர் ஆகிட்டும், நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போக போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கான்செப்ட் சின்னதாக ஒரு 8 minutes ஒரு நாள் ஷூட் பண்ண போகிறோம்னா அதுக்கான இது என்ன சினிமேட்டிக்னஸ்னா சினிமாவை அதை பார்த்தோன்னே சினிமாவாக எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து அது எந்த மாதிரி. இப்போ நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் கற்றுக்க போகிறோம், நான் ஒரு ஃபிலிம் மேக்கர் ஆக போகிறோம், இல்லை நான் மற்றவங்களுக்கு ஃபிலிம் மேக்கர்னு காட்ட போகிறேன். இது 2 வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ அதை பொறுத்து தான் அது அமையுதுன்னு நினைக்கிறேன். ஒரு சினிமாட்டிக்காக எல்லாமே ஷூட் பண்ணலாம், ஒரு ரூம் இருந்தால் போதும். இப்போ என்னன்னா இப்போ சார் வந்து அந்த விஷயத்தில் வேற மாதிரி யோசிப்பார். மகாராஜாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இது இப்படி எடுத்துக்கவே கூடாது அப்படிங்கிறது தான். அதனால தான் சினிமாட்டிக்னு என்கிட்ட மைக்க கொடுத்தாரு. அதுவே ஒரு சர்க்காசம் தான். சினிமாட்டிக் நம்ம நினைக்கிறது என்னன்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சினிமாட்டிக்னா ரிஃபைண்டான எஸ்தெட்டிக் சொல்கிறீங்களா, இல்லை எப்படி? மூவி பார்க்கும்போது நம்ம அந்த வேர்ல்டுக்குள்ளேயே நம்மளை கூட்டு போகும். ஸோ இது ரியல் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஸோ அதை அச்சீவ் பண்ணுறது இந்த லைட்டு தான் சினிமா. பேசிக்காக லைட் அண்ட் ஷேடோ பேஸ் பண்ணி தான் இமேஜ் தான் சினிமா. லைட்டு தான், அதுதான் சினிமாட்டிக்ன்றது தான். அந்த
அது ரியல் நம்ம எப்படி பெர்சீவ் பண்ணுறோன்னு தெரியல. அது ரியலான்னு கூட ஒரு கொஸ்டின் இருக்கும். நம்ம நேரில் பார்க்குற இந்த இது கிடையாது. சினிமா இதே இடத்த சினிமாவில் இவர் பண்ணாருன்னா கொஞ்சம் லைட் கட் பண்ணுவார், டெப்த் கிரியேட் பண்ணுவார். சினிமாட்டிக் ரியலைஸ்ன்றது வேற டோட்டலாக. நம்ம ரியலாக பார்க்குற வேர்ல்டுக்கு இதுக்கும் அந்த இது தேவையும் கூட. அப்போ தான் அதை ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ண முடியும். நரேஷனில் அது ஹெல்ப் பண்ண சரியாக இது பண்ண முடியும். அதுதான் சினிமாட்டிக். அது டூல்ஸ் வந்து ஷார்ட் ஃபிலிமில் கம்மியாக தான் இருக்கும். அதுலேயும் நிறைய பேர் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. குட்டியான அது வந்து ஸ்ட்ராங்கான நரேஷனோ இல்லை ஃபிலிம் லாங்குவேஜ் அவங்க வச்சுருந்தாங்கன்னா அந்த இல்லாத குறைகளெல்லாம் கூட அதில் ஓவர் கம் பண்ணி போடுவாங்க. மேபி ஒரு லைட் 2 லைட் தான் இருக்கலாம். ஷார்ட் டிவிஷனில் வேறு மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. இவரே கூட பல இடங்கள் இந்த படத்துலேயே ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி குட்டியாக அதான் சினிமாட்டிக். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பர்டிகுலர் ஃபீல்டில் வந்து உங்களை இன்ஸ்பயர் பண்ண உங்கள் ஃபீல்டில் வந்து நோட்டபுளாக நீங்கள் வந்து மற்ற மூவிஸில் வந்து பார்த்துருப்பீங்களா, இந்த ஒர்க் வந்து எனக்கு இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு மற்ற மூவிஸில். எனக்கு இந்த சினிமாட்டிக்கில் இந்த ஷாட் எனக்கு பிடிச்சிருக்கு, ப்ரொடக்ஷன் டிசைனில் எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு, உங்கள் காஸ்டியூம் டிசைனில் எனக்கு இது நோட்டபுளாக இருந்துருந்துச்சுன்னு சொல்லி உங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்களா? அந்த மாதிரி நீங்கள் நோட்டபுள் பண்ணது எதுன்னு கேட்குறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பீரியட் படம் இப்படி தான் இருக்கும் நம்மளாலும் ஒரு நான் அப்போ வந்து காலேஜ் முடிச்சுட்டு பார்க்குற ஒரு படம். ஸோ அதுதான் காரணமும் கூட. ஓகே, இங்கேயே வச்சு ஒரு மாதிரி ஒத்துக்க மாட்டார்னு நினைக்கிறேன். பட் எனக்கு அது ரொம்ப ஐ ஓப்பனராக இருந்த படம்.